எந்த ஒரு வேலையையும் முன்னெடுக்கக்கூடாது. ஹரஹர மகாதேவா வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து. அதற்கு உதாரணம் சத்ரபதி சிவாஜி. சிவாஜி ஒரு ட்ரெடிஷனலான மன்னன் கிடையாது. அவங்க அப்பா ராஜாவா இருந்து, அவங்க தாத்தா ராஜாவா இருந்து ராஜாங்கத்து பதவிக்கு வரல. அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர். கால சுழற்சியில அவருக்கு அந்த சந்தர்ப்பம் அமைந்து ராஜாங்கத்தை வடிவமைக்கிறாரு. தோல்வியே காணாத மன்னன் வரலாற்றில் சத்ரபதி சிவாஜி ஒருத்தர் தான். என்ன காரணம்? அவருடைய படை முன்னெடுக்கும் போதும் சரி, ஒவ்வொரு செயல்களை முன்னெடுக்கும் போதும் இந்த ஹர ஹர மகாதேவா வார்த்தை சொல்லாமல் எந்த காரியமும் அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். இந்த பொங்கல் திருநாள்ல ஏழை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இப்படி எல்லாம் நம்ம அடைமொழி சொல்ல நம்ம தயாராக. எல்லாருமே நம்ம சொந்தங்கள், குடும்பத்தினோட அங்கத்தினர், நம்ம குடும்பம் இல்லையா? அவங்க எங்கேருந்து தனியா ஏழை நீங்க ஆனாங்க இல்லையே, நம்ம எல்லாம் எப்ப இருந்திருக்கோம். அதனால அவங்க ஏழைகள் இல்லை, அவங்க மாற்றுத்திறனாளிகள் இல்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையா நம்ம கூட இருக்கோம். அதனால நம்ம குடும்ப ஃபங்க்ஷன், நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம அங்கத்தினருக்கு நாம கொடுத்துக்கிறோம். அதனால அந்த மனோபாவத்துலதான் நாம இருக்கிறோம். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு, டோக்கன் ஆஃப் லவ். ஒரு அன்பை நம்ம பரிமாறிக்கிறோம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல. இந்த பொங்கல் பண்டிகை எதனால இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழர்கள் பல காலம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா எதனால கொண்டாடிட்டு வந்தாங்க? சூரியன் கேலக்சில, பிரபஞ்சத்தில் பூமி மட்டும் 30 டிகிரி சாய்வார். பந்து மாதிரி அப்படி கீழே வச்ச பந்து மாதிரி இல்ல, 30 டிகிரி சாய்வார். எதனால இந்த 30 டிகிரி சாய்வா இருக்குது, அதனால என்ன பலன்னு பிரபஞ்சமே அதை அழகா வடிவமைச்சிருக்கு. அந்த 30 டிகிரி சாய்வா இல்லைன்னா பருவ காலங்கள் ஏற்படாது, காலநிலை மாற்றங்கள் ஏற்படாது. இலையுதிர் காலம், இந்த பனிகாலம், மற்ற வெயில் காலம், இப்படி வரிசை காலம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கால மாற்றம் ஏற்படாமல் போயிடும். இத முன்னோர்கள் அவ்வளவு அழகா கிடைக்கிறாங்க. இந்த பொங்கல் திருநாள் இன்னைக்கு கிழக்கதான் சூரியன் உதிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கிழக்கு பக்கத்துல உதிக்கக்கூடிய சூரியன் தெற்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் நகர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிதான் கிழக்கு பக்கத்துல உதிக்குது. அப்ப ஒரு 6 மாசம் தென் திசையை நோக்கி நகருது. 6 மாசம் திருப்பியும் தென் திசையில இருந்து வடதிசையை நோக்கி வந்து வடதிசையில முற்று பெற்றவுடனே திருப்பி தென் திசையை நோக்கி நகருது. அப்ப இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கல் திருநாளில் உத்தராயணம் சொல்லக்கூடிய வடதிசையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. இந்த புள்ளி பிரபஞ்சத்தினுடைய மாற்றத்தில் இந்த புள்ளி பூமியில வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அதனால்தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாருக்குமே மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் என்று இத நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு புத்திசாலிகள். இன்னைக்கு நம்ம முன்னோர்களுடைய எல்லா வழிமுறைகளையும் நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். புத்திசாலிங்கிற பேனர்ல நம்ம இன்னும் ரொம்ப படிச்சிட்டோம், நம்ம பெரிய பதவியில் இருக்கோம், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மனோபாவத்தை நம்ம முன்னோர்களுடைய எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அதுல சில எரர்ஸ் இருக்கலாம், ஆனா எல்லாமே எரரானது இல்லை. கேலக்சிக்கும்
நமக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் இந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு, அது எனக்கு ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவது ஏன்? சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன்.